இந்த குப்பையெல்லாம் அகற்றணும். அடைப்பெல்லாம் ஏற்பட்டிருக்கும். தண்ணி நின்னுட்டு இருக்கும். அடைப்பு ஏற்பட்டதுனால அந்த அடைப்பை எடுத்து விடணும். இதெல்லாம் அவங்க செய்யணும் இறங்கி. ஒரு நாள் ஒரு 2 நிமிடம், 3 நிமிடம் வேண்டுமானாலும் முதலமைச்சரும், துணை பொம்மையும் வந்து அங்க ரெயின் கோட்ட மாட்டிக்கிட்டு நின்னு போஸ் குடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனால் அங்கே தங்களுடைய வாழ்க்கையை பணயம் வைத்து இந்த பணியில் ஈடுபடக்கூடியவர்கள் தூய்மை பணியாளர்கள் தான். அவர்களுக்கு பணி நிரந்தரம் என்று கொடுக்க வேண்டும். அரசாங்கம் அந்த உத்தரவாதத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னது எதற்காக என்பது இப்போதாவது புரிய வேண்டும்ல. இப்ப இதையெல்லாம் கடந்து இந்த தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக நின்ற மக்களுக்கு என்ன இவர்கள் செய்து வருகிறார்கள்ன்னு பாருங்க. இவங்களுடைய நோக்கம், இவங்களுடைய முழு கவனம் எங்கே இருக்கு அப்படின்றத பாருங்க. அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு தகவலை நேற்று வந்து சகோதரி நிலவுமொழி செந்தாமரை அவர்கள் பதிவு செய்கிறார். அவங்க சொல்றாங்க, அவங்களோட பையன் படிக்கிறான். ஒரு பள்ளிக்கூடத்தில படிக்கிறான். அவங்க சிங்கிள் மதர். அவங்க மட்டுமே அந்த குழந்தையை வளர்த்து வருகிறார். அப்படி இருக்கும் பொழுது, அந்த அந்த குழந்தை படித்துக் கொண்டிருக்கிறது அந்த பள்ளிக்கூடத்தில. அந்த பள்ளிக்கூடத்தில போயி காவல்துறையினர் விசாரணை மேற்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுறோம்னு போய் நிற்கிறாங்க. எங்கெங்க போய் நிப்பீங்க?